பெரும்பான்மை பூமிக்குள்ள பெரும்பான்மையாக பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு காத்தான்குடி மண்ணிலே வாழ்கின்ற மக்கள் என்ற வகையில் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் வரலாற்றில் முஸ்லிம் சமூகத்திற்கு அரசியல் முகவரியை தேடித் தருகின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை 1980 ஆண்டு காத்தான்குடி மக்கள் தான் உருவாக்கி வைத்தார்கள். அந்த அரசியல் முகவரி முஸ்லிம் சமூகத்தின் அபிலாஷைகளை விட்டும் தூரமாகி போகியிருக்கின்ற சூழலில் மீண்டும் ஒரு அரசியல் முகவரியை காத்தான்குடி மக்கள் தோற்றுவித்திருக்கிறார்கள். அந்த அரசியல் முகவரி, அந்த அரசியல் சக்தி இப்பொழுது கிழக்கு மாகாணம் முழுவதும் தன்னுடைய அரசியல் வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முன்னெடுப்புகளை குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்கள், அதிலும் குறிப்பாக காத்தான்குடி முஸ்லிம்கள் எவ்வாறு மீண்டும் அங்கீகரிக்கப் போகிறார்கள், அதற்கான ஒரு மாகாண அந்தஸ்தை எதிர்வருகின்ற தேர்தலிலே எவ்வாறு வழங்கப் போகிறார்கள் என்று அவாவோடு இந்த நாட்டு முஸ்லிம் சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, எங்களை சுற்றி வாழ்கின்ற தமிழ் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே நீதியை, நியாயத்தை, சுதந்திரத்தை, தர்மத்தை, இந்த நாட்டு பற்றி விசுவாசிக்கின்ற சிங்கள சகோதரர்களும் இன்று நம்முடைய தேர்தல் வெற்றியை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். 3 தினங்களுக்கு முன்னர் கொழும்பிலே இருக்கின்ற என்னுடைய ஒரு ஆசிரியர் புரொஃபசர் ஒருவர் எனக்கு ஒரு SMS செய்தி அனுப்பியிருந்தார். இந்த நாட்டிலே நீங்கள் முன்னெடுக்கின்ற இந்த அரசியல் வேலை திட்டத்தை முஸ்லிம் சமூகம் மாத்திரம் அங்கீகரிக்கவில்லை. இந்த நாட்டிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள், பௌத்தர்களாகிய நாங்களும் அங்கீகரிப்பதற்கு காத்திருக்கிறோம். உங்களுடைய செயற்பாடுகள் குறித்து நான் என்னுடைய ஒரு நண்பர் மூலமாக நாளாந்தம் கேட்டறிந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய இந்த அரசியல் எழுச்சி பயணம் இந்த நாட்டுக்குரியது, எனவே நீங்கள் பின்வாங்காது இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும், உங்களுக்கு வெற்றி வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் என்று அந்த SMS செய்தியிலே எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த ஊரிலே தொடக்கி வைத்த இந்த அரசியல் பயணம் இன்று இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் நம்பிக்கை வைக்கின்ற அரசியல் சக்தியாக இந்த நாட்டில் இருக்கின்ற பௌத்த மக்கள், இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள் என்று நம்பிக்கை தருகின்ற ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது. அண்மையிலே நான் காத்தான்குடி மெத்தை பள்ளியிலே ஒரு பல்சமய கலந்துரையாடல் நிகழ்வு ஒன்றை நடத்திக் கொண்டிருந்த போது, நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வெளியேறுகின்ற பொழுது மட்டக்களப்பைச் சேர்ந்த கலாநிதி ஃபாதர் சுவாமிநாதன் அவர்கள் என்னை அழைத்து என்னிடம் ஒரு வார்த்தையை சொன்னார். உங்களுடைய கிழக்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பான முதலாவது பிரசுரத்தை நான் வாசித்தேன். அதனை வாசித்த போது உங்கள் மேடையில் ஏறி இந்த கொள்கைக்காக, இந்த அரசியல் இயக்கத்திற்காக நானும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று மெத்தை பள்ளி வாயிலுக்குள்ளே நண்பர் சகோதரர் அசீஸ் அவர்களை முன்னிலையில் வைத்து என்னிடம் சொன்னார். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் தொடக்கி வைத்த இந்த அரசியல் பணியை இன்று நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய சமூகங்களும், ஏனைய சமய தலைவர்களும், ஏனைய புலமைசார் மட்டமும் இன்று அங்கீகரிக்க தொடங்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் உங்களோடு இன்று பல வரலாற்று உண்மைகளை இந்த மேடைகளை பேசுவது பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு காத்திருக்கின்ற நாம் இந்த வரலாற்று உண்மைகளை விளங்கிக் கொள்வது மிகவும் அவசியம் என்று நான் நம்புகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. இந்த அல் குர்ஆன் வசனம் ஆண் பெண் என்ற யதார்த்தத்தை போன்றே கோத்திரங்களாக, கிளைகளாக மனிதர்கள் இருப்பதும் யதார்த்தமானது என்று சொல்கிறது. சமயங்களாக, இனங்களாக, பௌத்தர்களாக, இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக பிரிந்து நிற்பதும் யதார்த்தமானதுதான் என்று இஸ்லாம் அல் குர்ஆன் இந்த வசனத்திற்கூடாக ஏற்றுக்கொள்கிறது. அந்த பிரிவு, கோத்திர வேறுபாடு என்பது
ஒருவரை ஒருவர் புரிந்து ஒத்துழைத்து வாழ்வதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அவ்வாறு இஸ்லாம் மொழி வேறுபாடு இருப்பதனையும் அங்கீகரிக்கிறது. வமின் ஆயாத்திஹி خلقُ السماوات والأرض واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات للعالمين. உங்கள் மொழிகள் மாறுபட்டிருப்பது இறைவனுடைய அத்தாட்சி என்று சொல்கிறது. இலங்கையிலே தமிழ் பேசுகின்ற, சிங்களம் பேசுகின்ற, ஏனைய மொழிகளை பேசுகின்ற மக்கள் இந்த நாட்டில் வாழ்வதென்பதும் யதார்த்தமானது என்று அல் குர்ஆன் சொல்கிறது. உலகம் முழுவதும் அப்படித்தான் என்று வேறு மொழிகளை பேசுகின்ற, பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்கள் பல நாடுகளிலுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாடும் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற மக்களை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, மொழி ரீதியான வேறுபாடு ஏற்படுவது என்பது இயல்பானது இஸ்லாம் சொல்கிறது. அவ்வாறு இந்த நாடு பற்றி இஸ்லாம் சொல்கிறது. நாம் வாழ்கின்ற ஒரு நாட்டின் மீது ஒரு முஸ்லிமுக்கு இருக்கின்ற பொறுப்பு பற்றி இஸ்லாம் சொல்கிறது. அல் குர்ஆன் இப்படி சொல்கிறது, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி கலீஃபா, நான் இந்த பூமியிலே என்னுடைய பிரதிநிதியாகத்தான் உங்களை படைத்திருக்கிறேன் என்று அல் குர்ஆன் நம்மை பார்த்து சொல்கிறது. உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் இறைவனுடைய பிரதிநிதி என்ற பொறுப்பை நம் மீது இஸ்லாம் சொல்கிறது. எனவேதான் ஒரு முஸ்லிம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்த பூமியில் வாழ்ந்தாலும், அது அவனது பிரதிநிதித்துவ பூமி, அவனது பிரச்சார பூமி. இலங்கையில் வாழ்கின்ற 20 லட்சத்திற்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் அவர்களுடைய சொந்த பூமி, பிரதிநிதித்துவ பூமி, அவர்களுடைய பிரச்சார பூமி இந்த நாடு என்பதனை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவன் வாழும் பூமிதான் அவனுடைய பிரதிநிதித்துவத்திற்கான பூமி. எனவே ஒருபோதும் ஒரு முஸ்லிம் அவன் எங்கு வாழ்ந்தாலும், எந்த பூமியில் வாழ்ந்தாலும், எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் மீது பற்றுக் கொள்வது, அதன் வளர்ச்சியில் அக்கறை காட்டுவது அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கையில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் இது ஒரு பௌத்த நாடு, எனவே இந்த நாட்டின் மீது எனக்கு எந்த அக்கறையும் கிடையாது, இந்த நாட்டின் மீது நான் எந்த விதமான அக்கறையும் கொள்ள தேவையில்லை என்று ஒரு முஸ்லிம் ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. அவன் இந்த நாட்டின் மீது பொறுப்பு கொண்டவன், கடமை கொண்டவன், அவனுடைய பிரதித்துவத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு பூமியிலே நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவை விட்டு குறைஷி காபிர்கள் வெளியேற்றுகிறார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் மல்க பின்வருமாறு கூறுகிறார்கள், மக்காவே, அல்லாஹ்வுடைய நாடுகளில் எனக்கு விருப்பமான நாடு நீதான். மக்கள் என்னை வெளியேற்றி இருக்காவிட்டால் நான் வெளியேறியே இருக்க மாட்டேன் என்று கண்ணீர் வடித்து மக்காவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வாறே மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற சஹாபாக்கள் மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வாழ்கின்ற ஒரு நாள் வராதா என்று சஹாபாக்கள் அங்கலிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது மக்கா என்ற தாய் நாட்டை பற்றி பின்வருமாறு கவிதை பாடுகிறார்கள். இத்தகைர் ஜலீல் என்ற புட்கள் என்னை சூழ இருக்க அப்பூமியில் ஒரு இரவேனும் தூங்கும் நாள் வராதா? முஜ்னாவின் நீரை பருகும் சந்தர்ப்பம் ஒரு நாளேனும் எனக்கு கிட்டாதா? ஹாமா துஃபைல் என்ற இரு மலைகளும் எனக்கு தோன்றாதா என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மக்காவின் வளத்தை பற்றி கவிதை பாடுகிறார்கள். பிலால் அவர்கள் மக்காவின் மலைவழிகளையும் புல்வெளிகளையும் நீர்நிலைகளையும் நினைத்து கவிதை படிக்கிறார்கள். இதனை நபி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள். தான் வாழ்ந்த மக்காவின் மீது பிலாலுக்கு இருக்கின்ற அக்கறையை, பூமியின் மீதான பற்றை, தனது தாய் நாட்டு பற்றை பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளிக்காட்டுகின்ற போது நபி அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் சொரிகிறது. எனவேதான் நாம் வாழ்கின்ற ஒரு பூமி, அந்த நாட்டின் மீது பற்றுக்கொள்தல், அதன் நலனில் அக்கறை கொள்தல், அதற்காக உழைத்தல், அதன் அரசியல் நடவடிக்கைகளில் சீர்திருத்தத்தை கொண்டு வருதல் என்பது இந்த நாட்டில் வாழ்கின்ற 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் மீது இருக்கின்ற மிக பெரும் பொறுப்பும் கடமையும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையில் தான் இந்த நாட்டிலே நாம்
ஒரு பூர்வீக குடிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கு மிக பெரும் பங்காற்றியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு சுதந்திரத்தை யுத்தத்திற்கு பிந்திய விடுதலை புலிகள் இல்லாத கிழக்கு மாகாணத்திலே சுதந்திரமாக நடக்கப் போவதாக நம்புகின்ற இந்த கிழக்கு மாகாண சபை தேர்தலிலே கிழக்கு மாகாண மக்களாகிய நாம், கிழக்கு மாகாணம் என்பது முஸ்லிம் சமூகத்தின் பூர்வீக பூமி. முஸ்லிம் சமூகம் இந்த பூர்வீக பூமியில் தன்னுடைய வரலாற்று கடமையை நிலைநாட்டுவதற்கான 5 ஆண்டுகளை ஆணை பெறுகின்ற ஒரு தேர்தலை செப்டம்பர் 8ஆம் தேதி கிழக்கு மாகாண முஸ்லிம்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். புதுமோட்டை தொடக்கம் பொத்துவில் வரைக்கும் நமது முஸ்லிம் சகோதரர்கள் 8ஆம் தேதி வாக்களிக்கின்ற போது நமது பூர்வீகத்தை, முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்று பூர்வீகத்தை, இந்த கிழக்கு மாகாணம் எங்களுக்குரிய பூர்வீக பூமி என்பதை நிரூபிக்கப் போகிறார்கள். நிரூபிக்க வேண்டிய வரலாற்று கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏனென்றால் இத்துணை நாளும் தமிழ் மக்களுடைய அரசியல் அந்தஸ்தை, தமிழ் மக்களுடைய அரசியல் அதிகாரங்களை, அரசியல் பலத்தை நசுக்கியவர்கள், இல்லாதொழித்தவர்கள், ஆயுத முனையிலே அவர்களை எதிர்கொண்டவர்கள் இப்பொழுது பௌத்த தீவிரவாதத்தால் இலங்கை முஸ்லிம் சமூகத்தை எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசியல் பலமும், ஆயுத பலமும், பணப்பலமும், ஏனைய செல்வாக்கும் இன்று வடகிழக்கிலும் வடகிழக்கு வெளியிலும் வாழ்கின்ற முஸ்லிம்களை நசுக்குகின்ற, ஒடுக்குகின்ற, சமய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு அரசியல் துரோகத்தனம் செய்கின்ற வரலாற்று அவல நிலைக்கு முஸ்லிம் சமூகம் இன்று வந்து நின்று கொண்டிருக்கின்றது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் நமது வரலாற்றை மீண்டும் ஒரு முறை மீட்டி பார்ப்பதும், நமக்கு முன்னே இருக்கின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி என்பதனை வரலாற்று பொறுப்புமிக்க ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள வேண்டிய கடமையையும் பொறுப்பையும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவது அவசியம் என்று நான் கருதுகின்றேன். இந்த நாட்டில் நமக்கு இருக்கின்ற அடையாளம் என்ன? இலங்கை முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற அடையாளம் என்ன? இலங்கை முஸ்லிம்கள் இலங்கை சோழர்கள் என்ற அடையாளத்தால் அழைக்கப்படுகிறார்கள். சோழகர் என்ற பதம் எப்படி வந்தது? சோழகர் என்ற பெயர் இந்திய துணை கண்டத்திலே இலங்கை முஸ்லிம்களுக்கு மாத்திரமே வழங்கப்படுகின்ற ஒரு பெயராகும். அரேபிய நாடு தமிழ் மொழியில் சோழகம் என்று அழைக்கப்பட்டது. சமஸ்கிருத மொழியில் யவன என்று அழைக்கப்பட்டது. பாலி மொழியில் யொன்ன என்று அழைக்கப்பட்டது. எனவேதான் இலங்கை முஸ்லிம்கள் என்போர் சோழகர் என்ற தனித்துவமான ஒரு பூர்வீக குடிகளாக இந்த நாட்டிலே சோழகர்கள், இலங்கை சோழகர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். திரு ரொட்லர் தனது தமிழ் ஆங்கில அகராதியிலே இந்து புவியியலில் குறிப்பிடப்பட்டுள்ள 56 தேசங்களிலே சோழகமும் ஒரு தேசம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது சோழகம் என்பது அரேபியாவை குறிக்கின்றது என்று திரு ரொட்லர் தனது அகராதியிலே குறிப்பிடுகிறார். அதே நேரம் தற்பொழுது அண்மையிலே இலங்கையிலே முஸ்லிம் பூர்வீகம் என்ற நூலிலே மூசின் சேர் என்பவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சந்ததியே சோழகர், சுவனர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் உலகத்தின் முதலாவது மனிதனுடைய வழிவார்களாக இந்த நாட்டிலே வந்து குடியேறியவர்கள். எனவே அவர்கள் சுவனர்கள் தான் சோழகர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் என்ற வரலாற்றை மூசின் சேர் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே நாம் முதலாவது மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று படைக்கப்பட்டார்களோ அன்றிலிருந்து இலங்கை முஸ்லிம்களுடைய பூர்வீகம் என்பது அவர்களுடைய சந்ததியின் வழிவாறு இந்த நாட்டிற்கு வந்து இங்கு அவர்கள் குடியேறி இருக்கிறார்கள் என்று இந்த வரலாற்று ஆய்வாளர்கள் நிரூபிக்கின்ற அளவுக்கு முஸ்லிம் சமூகத்தின் வரலாறு மிக தொன்மை வாய்ந்த, இலங்கை முஸ்லிம்களின் வரலாறு மிக தொன்மை வாய்ந்த ஒரு வரலாறாக மாறி இருக்கிறது என்று நான் சொல்கின்ற 1000 ஆண்டு வரலாறு என்பதற்கு அப்பால் ஒரு வரலாற்று முதல் மனிதனோடு தொடர்பு பெற்ற வரலாறாக இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் வரலாறு இன்று உலக வரலாற்றிலே பதியப்படுகின்ற ஒரு தருணத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த நாட்டிற்கு நமது மூதாதையர்கள் கடுமையான பங்களிப்புகளை செய்தார்கள். நாங்கள் இந்த நாட்டின் பூர்வீக குடிகள் என்பதனால்
இந்த நாட்டின் எல்லா விடயங்களிலுமே நமது மூதாதையர்கள் கடுமையான பங்களிப்பு செலுத்தி இருக்கிறார்கள் என்பதனை வரலாற்றை படிக்கின்ற பொழுது புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது, இந்த நாட்டிற்கு நமது மூதாதையர்கள் செய்த பெரும் பங்களிப்பு வர்த்தக ரீதியான பங்களிப்பு. முஸ்லிம்களின் வர்த்தக முயற்சிகளால் தான் பிரதான துறைமுகங்களை சுற்றி இலங்கையிலே பல்வேறு குடியிருப்புகள் உருவானதாக வரலாறு சொல்கிறது. மன்னார், புத்தளம், சிலாபம், நீர்கொழும்பு, காலி, திருகோணமலை, களுத்துறை, பேருவலை போன்ற ஊர்கள் தோற்றம் பெறுவதற்கு காரணம் முஸ்லிம்களுடைய வர்த்தக துறைமுக செல்வாக்குத்தான் என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நமது பூர்வீக குடிகள் இவ்வாறான பிரதேசங்களில் குடியிருந்ததன் விளைவுதான் இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய பெரும்பான்மை கிராமங்கள் எல்லாம் தோற்றம் பெற்றது என்று வரலாறு சொல்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, 7ஆம் நூற்றாண்டில் அரேபிய வர்த்தகரின் செல்வாக்கினாலே இலங்கையில் மேலை நாட்டு வணிகம் நடைபெற்றது. அவர்களுடைய தொடர்பால் தான் கொழும்பு ஒரு பெரும் துறைமுகமானது என்று வரலாறு சொல்கிறது. பண்டைய ஈழம் என்ற நூலிலே திரு வே.என்.கானா நடராசா என்பவர் குறிப்பிடுகிறார், கொழும்பு துறைமுகம் என்பது முஸ்லிம்களுடைய வர்த்தக தொடர்பினால் தான் கொழும்பு என்ற தலைநகரம் இவ்வளவு தூரம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் என்று பண்டைய ஈழம் என்ற நூலிலே ஒரு தமிழ் வரலாற்று ஆசிரியர் வரலாற்று புத்தகத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அனுராதபுர காலத்திலே 7ஆம் நூற்றாண்டிலிருந்து அரேபியர் மேலை கடலிலே செல்வாக்கு செலுத்த தொடங்கியதனால் இலங்கைக்கும் மேலை நாடுகளுக்குமான வணிகம் அரேபியர்களின் கைக்கு மாறியது. 10ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே கொழும்பு தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கிய வரைக்கும் இலங்கையின் ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் முழுவதையும் அரேபிய வணிகர்கள் தான் கையிலே வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறது. இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முழுக்க முழுக்க கையிலே வைத்துக் கொண்டிருந்தவர்களாக நம்முடைய முஸ்லிம் தலைவர்களும் நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களும் நம்முடைய முஸ்லிம் மூதாதையர்களும் தான் இருந்தார்கள் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே,